நோட்ஸ் எடுக்கலாமா? நாம் இன்னைக்கு 3/2/2023 ஆஃப்டர்நூன் செக்ஷனில் நடந்த சைக்காலஜி கொஷின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பியாஜேயின் அறிவு வளர்ச்சி நிலைகளுள் எந்த நிலையில் தனிநபர் பகுத்தறிதலிலிருந்து சிக்கலான சிந்தனை முறைக்கு நகர்வர்? பியாஜேயோட அறிவு நிலை வளர்ச்சிகள் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு 4 நிலை இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு புலன் இயக்க நிலை. புலன் இயக்க நிலை பிறப்பு டு 2 வயசு வரைக்கும் இருக்கிறது புலன் இயக்க நிலை. நெக்ஸ்ட்டு செயலுக்கு முற்பட்ட நிலை. செயலுக்கு முற்பட்ட நிலை 2 வயது முதல் 7 வயது வரை இருக்கும் செயலுக்கு முற்பட்ட நிலை. முழு செயல் நிலை 12 வயதுக்கு மேற்பட்டது. அடுத்தது பகுப்பொருள் நிலை. பகுப்பொருள் நிலைனா என்னென்னா, இங்கே கொடுத்துருக்கிறது தப்பாக கொடுத்துருக்காங்க. இது பருப்பொருள் நிலை. பருப்பொருள் நிலை அது 7 to 11 வரைக்கும். நமக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? பியாஜேயின் அறிவு வளர்ச்சி நிலைகளுள் எந்த நிலையில் தனிநபர் பகுத்தறிதலில் இருந்து சிக்கலான சிந்தனை முறைக்கு நகர்வர்? அதாவது ஒருத்தவங்க பகுத்தறிதலிருந்து சிக்கலான சிந்தனை முறைக்கு எப்போ நகருவாங்கன்னா, பருப்பொருள் செயல் நிலைங்கிறது தான் பகுத்தறிதல் நிலை. அதுலேருந்து முழு செயல் நிலைக்கு தான் மாறுவாங்க. அப்போ இதுக்கான விடை முழு செயல் நிலை. சரிங்களா? அப்போ பருப்பொருள் நிலைனா என்னன்னு சொல்லுவோம்? குழந்தை தர்க்க ரீதியாக சிந்திக்க தொடங்குவாங்க. பருப்பொருள் சார்ந்த கருத்துக்களை மட்டும்தான் புரிஞ்சுக்குவாங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சிறிய குவளையில் உள்ள திரவத்தின் அளவு பெரிய குவளையில் உள்ள அதே அளவு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது பருப்பொருள் நிலை. அதுதான் இங்கே கொடுத்துருக்கிறது. தனிநபர் பகுத்தறிதலிலிருந்து, அதாவது பருப்பொருள் நிலையிலிருந்து சிக்கலான சிந்தனை முறைக்கு நகர்வது முழு செயல் நிலை. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? உடல் மற்றும் உள சார்ந்த குறைபாடுகள் ஏற்பட காரணம். இங்கே உடல் கொடுத்துருக்காங்க, உள சார்ந்த, அதாவது நம்மளோட உள்ளம் சார்ந்த குறைபாடுகள் ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான காரணம் மரபு. சூழ்நிலை வராது. ஏன்னா உடல் உள்ளம் சார்ந்த குறைபாடுகள் ஏற்படுவதற்கான காரணம் மரபு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். எந்த நிலையில் குழந்தையின் நடத்தை தன்மைய சிந்தனையில் உள்ளது? 0 to 3 வருடங்கள். மனிதனின் அடிப்படை ஆளுமை பண்பு டேஷ் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது. இதுக்கு 2 ஆன்சர் இருக்குது. சூழ்நிலையும் கரெக்டு தான், மரபும் கரெக்டு தான். இந்த கொஷின் ஆல்ரெடி மார்னிங் நடந்த செக்ஷன்லேயும் இது கேட்டிருந்துருப்பாங்க. அதான் வேறு மாதிரி கேட்டிருந்துருப்பாங்க. அதுக்கும் சூழ்நிலை மரபு தான் ஆன்சரு. இந்த மாதிரி அடிக்கடி கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். மனிதனின் அடிப்படை ஆளுமை பண்பு எதோட அடிப்படையில் கணிக்கப்படுதுன்னா சூழ்நிலை மரபு. எந்த ஒரு பருவத்தில் ஒப்பார்குழு உறவுகள், பள்ளி சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் மனவெழுச்சி நடத்தையை பாதிக்கும்? எந்த பருவத்தில் ஒப்பார்குழு உறவுகள், அப்புறம் பள்ளி சூழல், சுற்றுச்சூழல் காரணிலாம் குழந்தைங்களோட மனவெழுச்சியை பாதிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கான ஆன்சர் குழந்தை பருவம். நெக்ஸ்ட், மனவெழுச்சியை அடையாளப்படுத்துதல் மற்றும் அளவிடுதலில் அகநோக்கு அணுகுமுறையின் முக்கூறு மாதிரியை உருவாக்கியவர் யார்? இதுக்கு ஆன்சர் வில்ஹெல்ம் உண்ட். ஒரு புதிய சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் ஒருவன் தன்னை ஏற்புடையதாக்கி கொள்ளும் திறனை டேஷ் என்று குறிப்பிடலாம். ஒரு புதிய சூழ்நிலை இருக்குது, அதுக்கு தகுந்தாற்போல் ஒருத்தவன் தன்னைத்தானே ஏற்புடையதாக மாற்றிக்கிறது என்னது? அதுக்கு பேர் நாம் யோசிப்போம், ஒரு வேளை தகவமைப்பாக இருக்குமோ, அடாப்டேஷனாக இருக்குமோ, பொருத்தி கொள்ளுதலாக இருக்குமோ. ஆனால் இது ரெண்டுமே வராது. இதுக்கு ஆன்சர் நுண்ணறிவு. அவனுக்கு அதுக்கான அறிவு இருந்தால் தான் அவனை எப்படி நம்மளை தன்னைத்தானே அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் பொருத்திக்கலான்ற திறனை அவனை வளர்த்துக்க முடியும். அவங்க நமக்கு கோட்வேர்ட் கொடுத்துருக்காங்க பாரு, ஏற்புடையதாக்கி கொள்ளும் திறன். அப்போ திறன் வேணும்னா அங்கே நுண்ணறிவு வரும். அப்போ புதிய சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் ஒருவன் தன்னை ஏற்புடையதாக்கி கொள்ளும் திறன் நுண்ணறிவுன்னு சொல்லலாம். டேஷ் இல்லாமை மனநோய்க்கான அறிகுறி அல்ல. எது மனநோய்க்கான அறிகுறி இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தன்னம்பிக்கை, உணர்ச்சி நிலைத்த தன்மை, சகிப்புத்தன்மை, சுயமரியாதை. இதுக்கு ஆன்சர் சுயமரியாதை. டேஷ் வகை முத்திரையிடும் கோட்பாடு நெறிப்பிறழ்வு கோடு வகையின் கீழ் வருகிறது. அதாவது நெறிப்பிறழ்வு கோடு வகையோட கீழ் வருவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா சூழ்நிலை கோட்பாடு.
இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு கொஞ்சம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பற்றி கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆங்கிலம் தெரிந்த ஒருவருக்காக உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனை டேஷ் ஆகும். அதாவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்காக உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனை. இது வந்து எங்கே உருவாக்குனாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ யூஎஸ் ஆர்மி உருவாக்கப்பட்டது தான் இந்த சோதனை. இது ஆக்சுவலாக ஆர்மி ஆல்ஃபா சோதனை, பீட்டா சோதனைன்னு 2 இருக்குது. ஆர்மி பீட்டா சோதனை எதை பற்றினா, இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான். இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்காக உருவாக்கப்பட்டது. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஆர்மி பீட்டா சோதனை. அடுத்தது ஆர்மி ஆல்ஃபா சோதனை. ஆர்மி ஆல்ஃபா சோதனை தான் ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்காக உருவாக்கப்பட்ட சோதனை. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆர்மி ஆல்ஃபா சோதனை. அதாவது இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அறிவாற்றல் திறன் பற்றிய சோதனை. புரியுதுங்களா? அப்போ ஆர்மி ஆல்ஃபா சோதனை, பீட்டா சோதனை வந்து மொழி சோதனையில் வரும். ஏன்னா இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, அவங்க ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கோட திறனை அளவிடுவதற்காகவும், அவங்கள வந்து கருவிகளை கையாள்வதற்கு ஏதுவாக அவங்க செப்பரேட்டாக குழுக்களை பிரிக்கிறதுக்காகவும் தான் இந்த சோதனையை ஏற்படுத்தினாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கட்டமைப்பு வரைபட சோதனை. இதுவுமே ஒரு முக்கியமான சோதனை தான். இதுக்கு இன்னொரு பேர் கடிகார வரைபட சோதனை. கட்டமைப்பு வரைபட சோதனையோட இன்னொரு பேர் கடிகார வரைபட சோதனை. அப்படின்னா என்னென்னா, அவங்க கையில் ஒரு ஷீட் கொடுத்துட்டு ஒரு கடிகாரத்தை வரைய சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அதில் 1லேருந்து 12 வரைக்கும் நம்பர் எழுத சொல்லிவிட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு டைமிங் கொடுப்பாங்க. அந்த டைமிங் கொடுத்து இந்த டைமை கரெக்டாக அதில் மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த சோதனை செய்கிறாங்கன்னா, ஒரு நபரின் அறிவாற்றலோட திறனை அளவிடவும், மூளை செயல்பாடுகளை விரைவாக மதிப்பீடு செய்வதற்காகவும் உருவாக்கப்பட்டது தான் கட்டமைப்பு வரைபட சோதனை. இது ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் உச்சரிப்பு சோதனை இருக்குது, அது நமக்கே தெரியும், வெகாபுலரி சோதனை. ஸோ இந்த 3 சோதனை, ஆர்மி ஆல்ஃபா சோதனை, ஆர்மி பீட்டா சோதனை, கட்டமைப்பு வரைபட சோதனை, இது 3த்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஆளுமை என்பது இட், ஈகோ மற்றும் சூப்பர் ஈகோ மனம் ஆகியவற்றின் தொகுப்பாகும் என கூறியவர் யார்? இதுக்கு ஆன்சர் சிக்மண்ட் பிராய்ட். இங்கே பிராய்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நேமை வந்து ஷார்டன் பண்ணி கூட கேட்பாங்க, அதனால் நேமை ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் சிக்மண்ட் பிராய்ட். நாட்ட சோதனை கீழ்கண்ட எதை சோதனையிட உதவும்? நாட்ட சோதனை எதை சோதனையிட உதவும்னா, தனி ஒருவரின் பிரத்யேக செயல்பாடு. தனி ஒருவரோட பிரத்யேக செயல்பாடு எதுக்காக உதவும்னா, நாட்ட சோதனையை அளவிடுவதற்கு உதவும். உலக அளவில் இளம் குற்றவாளிகளின் வயது வரம்பு டேஷ் ஆகும். ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டார் கொஸ்டின். இது கொஸ்டின் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்ட்டு அவங்க மார்க் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு, கற்றலின் தூண்டல் துலங்கல் பிணைப்பு கோட்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? கற்றலோட தூண்டல் துலங்கல் பிணைப்பு கோட்பாடு இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். தூண்டல் துலங்கல் கோட்பாடு வந்துட்டு நம்ம 2 இதில் பாவ்லோவை பற்றியும் பார்த்துருப்போம், டார்ண்டேக்கை பற்றியும் பார்த்துருப்போம். இது வந்து யாரால் முன்மொழியப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் டார்ண்டேக். இவர் எதை வச்சு சோதனை பண்ணாருன்னு நமக்கு தெரியும்ல, பூனையை வச்சு பண்ணார். இது இன்னொரு கொஷினும் கேட்கலாம். இதை வச்சு நவீன உளவியலின் நடத்தியல் கோட்பாடுகளுக்கு ஒரு முக்கிய அடித்தளமாக அமைந்தது எந்த கோட்பாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது டார்ண்டேக்கோட தூண்டல் துலங்கல் பிணைப்பு கோட்பாடு. இன்னொரு முறை சொல்கிறேன், நவீன உளவியலில் நடத்தையியல் கோட்பாடுகளுக்கு ஒரு முக்கியமான அடித்தளமாக அமைந்தது எந்த கோட்பாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது டார்ண்டேக்கோட தூண்டல் துலங்கல் கோட்பாடு. சரிங்களா? இதே சமயம் பாவ்லோவோட கோட்பாடும் இருக்குது. நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன், அது எந்த கோட்பாடாக இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஒரு பாடலை கேட்டோம்னா அது வந்து ஒரு இனிமையான நிகழ்வு, ஏதாவது இதுக்கு முன்னாடி நமக்கு நடந்த ஒரு இனிமையான நிகழ்வை நினைவூட்டும். இல்லைனா ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையோட வாசனை வந்து நோய் பயத்தை நினைவூட்டும். இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் எந்த சோதனையின் முடிவுக்கான உதாரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? இது இப்படி கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. எப்படின்னா, ஒரு இனிமையான பாடல் ஏதாவது ஒரு நிகழ்வை நினைவூட்டுவது, குறிப்பிட்ட மருத்துவமனையின் வாசனை நோய் பயத்தை நினைவூட்டுவது போன்றவை எந்த சோதனையின் முடிவுக்கான உதாரணம்? பாவ்லோ வருமா, டார்ண்டேக் வருமா? இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பாவ்லோ. ஏன்னா அவர் வந்து நாயை வச்சு சோதனை பண்ணியிருப்பாரா,
மணி அடிச்சதுன்னா அந்த நாய்க்கு உணவு குடுக்கறது. அந்த நாய் அதுக்கு முன்னாடி நாய்க்கு உமிழ்நீர் சுரக்குமா? அது. அந்த சோதனை நடந்துட்டே வரும்போது, ஒரு டைம் வந்துட்டு மணி அடிச்சதுன்னா, உணவு குடுக்கலனாலும் நாய்க்கு உமிழ்நீர் சுரக்கும். அதுதான் இது. நம்ம ஒரு பாடல கேட்டோம்னா, இதுக்கு முன்னாடி நடந்த இனிமையான நினைவுகள் வருதுன்னா, பாவ்லோவோட சோதனைக்கான உதாரணம். நெக்ஸ்ட். பிரச்சனையை தீர்த்தலில் புதிர்நிலையை கிளை வழி நிலை என்று கூறியவர் யார்? பிரச்சனையை தீர்க்கறதுல புதிர்நிலைய கிளை வழி நிலை அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜான் டூயி. டேஷ் பல சூழ்நிலைகளில் ஆண் மற்றும் பெண்களின் எதிர்பார்க்கப்படும் நடத்தை. பாலின பங்களிப்பு. அகநோக்கியின் பொருள். அகநோக்கியின் பொருள் என்னன்னா சுய உற்றுநோக்கல். ஒரு வகுப்பறை சூழலில் ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு உத்தி. ஒரு வகுப்பறை சூழல்ல எது குழந்தைங்களை ஊக்கப்படுத்தும்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னா பழைய கற்றலை புதிய கற்றலுடன் இணைத்தல். அதனால தான் இப்போ ஒரு குழந்தை 6th முடிச்சுட்டு 7th போகிறாங்கன்னா 6th என்ன பண்ணாங்கன்னு ஒரு ரீகால் கொடுப்பாங்க. இதே ஒரு சாப்டருக்கும் இப்போ நம்ம 6th காந்தவியல்னு ஒரு டாபிக் படித்தோம்னா 7th அதோட கண்டினியூட்டி கொஞ்சம் கொடுத்துட்டு தான் மற்றது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் பழைய கற்றலை புதிய கற்றலுடன் இணைத்தல். ஒரு மனிதன் தன் அனுபவத்தினாலும் மற்றவர்களாலும் அறிவை பெறுவதற்கு எது உந்துதலாக உள்ளது? இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆப்ஷனை பார்த்தா மொழி, கற்றல் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வருமோன்னு தோணும். ஆனால் இதுக்கான ஆன்சர் சூழ்நிலை. எப்படின்னா ஒரு மனுஷன் தன்னோட அனுபவம் வேணும், மற்றவர்களாலும் அறிவை பெறுவதற்கு எது உந்துதல்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நார்த் சைட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை செய்கிறாங்கன்னா அதை மற்றவர்கள் மூலம் அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல மொழின்றதே வராது. லாங்குவேஜ் தெரியாது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். லாங்குவேஜ் தெரியாம மற்றவர்கள் மூலமா அவங்க அறிவை பெறுவது. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்றத பார்த்து அவங்கக்கிட்ட இருக்கிற அனுபவத்தினாலும் மற்றவர்கள் மூலமா பெற அறிவு பெறுவதற்கு எது உந்துதலா இருக்குன்னா அவங்கள சூழ்நிலை. இதுக்கு ஆன்சர் சூழ்நிலை. புரியுதுங்களா? உளப்பாலின வளர்ச்சியை வித்திட்டவர். உளப்பாலின வளர்ச்சியை வித்திட்டவர் சிக்மண்ட் பிராய்ட். நல்ல பையன், நல்ல பெண் என்ற நோக்க நகர்வு கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது? வழக்கமான படிநிலை. டைலரின் கோட்பாடின்படி ஆக்கத்திறனின் நிலைகள் 4, 5, 6, 7 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 5. முன்ன நமக்கு சிக்மண்ட் பிராய்டுக்கு வெறும் பிராய்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்கல்ல, அதே மாதிரி தான் இங்கே டைலரின். ஆனால் இங்கே பாருங்க, இங்கே சிக்மண்ட் பிராய்டுன்னு ஃபுல்லாக நேம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க, டைலரின் கோட்பாடின்படி ஆக்கத்திறனின் நிலைகள். இவருக்கு பேர் டெய்லரின் மட்டும் இல்லை, கால்வின் டபிள்யூ டைலரின். மேபி இப்படி கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. கால்வின் கோட்பாடின்படி ஆக்கத்திறனின் நிலைகள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். நம்ம அப்படி ஒருத்தவங்களை பார்த்தோமான்னு. ஆனால் நமக்கு ஃபுல் நேம் தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவரோட ஃபுல் நேம் என்னன்னா கால்வின். கால்வின் டபிள்யூ டெய்லர். சரிங்களா? இவர் 5 ஆக்கத்திறன் நிலைகளை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெளிப்பாடு ஆக்கத்திறன், உற்பத்தி ஆக்கத்திறன், புத்தாக்க ஆக்கத்திறன், புதுமையான ஆக்கத்திறன், மேதை ஆக்கத்திறன். இப்ப 5 ஆக்கத்திறன் நிலைகள் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. யாரு? கால்வின். கீழ்கண்டவற்றுள் எது கற்றல் விதி அல்ல? இது நம்ம ரொம்ப ஈஸி தான், படிச்சிருப்போம். பயிற்சி விதி, ஆயத்த விதி, விளைவு விதி. இது மூன்றும் என்னது? கற்றல் விதி. அப்ப கற்றல் விதி இல்லாதது இயக்க விதி. ஆளுமையை மதிப்பிட 16 வகையான ஆளுமை காரணிகளின் பட்டியலை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்பி கேட்டல். அறிவு மற்றும் உடல் இயக்கு புலன்கள் அதிக விளைவுமிக்க நிலையில் கீழ்காணும் ஒன்றில் இல்லாமல் பெறப்படுகின்றன. இது என்ன இடைவினைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் செயல்முறை இடைவினை. இந்த நிலையில் குழந்தைகள் எந்த ஒரு பிரச்சனையையும் தர்க்க வரிசையில் எடுக்கும் திறன்.
இது வந்து முறையாக சிந்தித்து எண்ணங்களின் அடிப்படையில் செயல்படும் மனநிலை. இதுதான் இதுக்கு ஆன்சர். பள்ளி வழிகாட்டு மையத்தில் குறை அடைவு உடைய மாணவர்களை டேஷுக்கு குறிப்பிடப்பட வேண்டும். யாருக்குன்னா அறிவுரை பகரும் உளவியலர். ஆப்ஷன் பி. லூகான் கூற்றுப்படி மனநலம் என்பது அமைதியாக வாழ்வது. அமைதியாக வாழ்றதே ஒரு மனநலம் தான். பொதுவான உளவியல் விவரிப்பது டேஷ் நடத்தைகள். இது வந்து இந்த கொஸ்டின் ஈஸி தான். எப்படின்னா பொதுவான உளவியல் வந்து சாதாரண மனிதர்களை பற்றி தான் நடத்தைகளை விவரிக்கும். மானக்கரையோ நுகர்வோர்லாம் கிடையாது. அசாதாரண மனிதர்கள் வந்து அவங்களோட நடத்தையை விவரிப்பது வந்து சோதனை முறையில் தான் நடக்கும். அப்போ பொதுவான உளவியல் வந்து எதை விவரிக்கும்னா சாதாரண மனிதர்களோட நடத்தையை பற்றி தான் விவரிக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு சாதாரண மனிதர்கள். பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று அறிவுரை பகிர்தலில் உள்ள தொழில்நுட்பம் அல்ல? எது வந்து அறிவுரை பகிர்தலோட தொழில்நுட்பம் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து நாட்டத்தை மாற்றுதல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளது புது சேனல்ன்றதுனால நீங்கள் கொடுக்குற ஊக்கம்தான் எனக்கு இது மாதிரி டீட்டெயிலாக வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி.